எக்ஸாம்பிள் 5.5ல என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு ஹாலு, பெரிய ஹாலு, பெரிய ஹால் ஃபுல்லாகவே ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபுல்லாகவே ட்ரையாங்கிள் ஷேப்பில் டைல்ஸை ஃபிட் பண்ணுறாங்க. ஃபிட் பண்ணால் எத்தனை டைல்ஸ் ஆகுது அப்படின்னா 110 டைல்ஸ் ஆகுது. இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு டைல்ஸை வாங்கி ஃபில் பண்ணால் அந்த ஹாலுக்கு 110 டைல்ஸ் ஆகுது. இப்போது இந்த ஹாலோட ஸ்கொயர் ஃபீட் என்னான்னு கேட்குறாங்க. சரியா? அந்த ஹாலோட அளவு என்னான்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, முதல்ல என்ன கொடுத்துட்டாங்க அவங்க, டைல்ஸோட கோஆர்டினேட்ஸ் கொடுத்துட்டாங்க. அந்த கார்னர் பாயிண்ட்டை கொடுத்துட்டாங்க. ஒரு டைல்ஸ் இருக்கு இல்லையா, டைல்ஸ் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. அதோட அளவு எப்படி கொடுத்துட்டாங்க, -3,2, அப்புறம் -1,1, -1, அப்புறம் 1,2. இந்த மாதிரி கார்னர் கோஆர்டினேட்ஸ் மட்டும் கொடுத்துட்டு இந்த ஹாலோட அளவு கேட்குறாங்க. நாம் என்ன பண்ண போகிறோம், இந்த ட்ரையாங்கிளோட டைல்ஸோட ஏரியா முதல்ல கண்டுபிடிச்சிட்டு, அந்த டைல்ஸ் மொத்தம் எத்தனை டைல்ஸ் இருக்குது, மொத்தம் 110 டைல்ஸ் இருக்குது இல்லையா. அப்போ இதோட ஏரியா இன்ட்டு 110 மல்டிப்ளை பண்ணால் இதோட ஏரியா கிடச்சிடும் நமக்கு இல்லையா. அந்த ஹாலோட ஏரியா கிடச்சிடும். அதை நான் பண்ண போகிறேன். முதல்ல ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்க போகிறேன். அதை வச்சு நான் ஹாலோட ஏரியாவை கால்குலேட் பண்ணிக்குவேன். சரி, நான் அந்த கிராஃபில் போட்டு பார்த்தேன். அந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் கரெக்டாக இருக்குது இல்லையா. இந்த ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் தான் இருக்குது. அந்த பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க. அதனால் நான் அப்படியே எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டால் என்ன பண்ணலாம் பாருங்கள், -3,2, -1, -1, அப்புறம் 1,2. இது x1, இது y1, x2, y2, x3, y3. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் தெரியல ஃபார்முலா. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 1/2 x1, x2, x3, x1, y1, y2, y3, y1. இது அப்படியே எழுதுனா என்ன வரும் பாருங்கள், 1/2 x1 அது -3, -1, 1 திரும்ப -3, 2, -1, 2 வெறும் திரும்ப 2 இல்லையா ஆச்சு. இப்போது 1/2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, 3 × 1 3, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு, 1 × 2 2, அப்புறம் 1 × 2 2. இந்த பக்கம் முடிஞ்சிச்சு. இப்போ அந்த சைடு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ், 1 × 2 2, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், 1 × 1 1, அப்புறம் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸு, 2 × 6 3 6. அப்போ ஈக்குவல் டு 1/2. 2 2 கேன்சல் ஆகிடும். அப்போ வெறும் 3. இதை பாருங்கள், 3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, +2 எல்லாமே ப்ளஸ் ஆகிடும் இல்லையா. எல்லாம் மைனஸ் ஆகுதுனால +1 +6. அப்போ அது எப்படி அதெல்லாம் 1/2 இன்ட்டு 6 6 12 ஆச்சா. அப்போது கேன்சல் பண்ணால் என்ன வரும், 6. அப்போது ஒரு டைல்ஸோட அளவு 6 ஸ்கொயர் ஃபீட்டு. 6 ஸ்கொயர் ஃபீட்டு. மொத்தம் அந்த ஹாலில் எத்தனை டைல்ஸ் இருந்துச்சு, 110 டைல்ஸ் இருந்துச்சு. ஒரு டைல்ஸோட அளவு 6 ஸ்கொயர் ஃபீட்னா 110ஓட அளவு, 110 ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிற டைல்ஸோட அளவு எவ்வளோ இருக்கும், 660 ஸ்கொயர் ஃபீட். அவ்வளோதான் சமம்.